இட்லி கடை இந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தா கூட வினுவின் வீடியோஸ்ல நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா இட்லி கடை இவ்வளவு அழகா சாஃப்டா இவ்வளவு மிருதுவான ஒரு இட்லியை சமைச்சு கொடுத்த தனுஷுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த தனுஷோடைய படங்கள்ல ரீசெண்டா வந்த பல படங்கள்ல வன்முறை ஜாஸ்தியா இருந்த ஒரே காரணத்தினால தனுஷோட ரசிகர்களே இவ்வளவு வன்முறை தேவையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு அற்புதமான, இன்னும் சொல்ல போனா ஒரு விக்ரமன் சார் படம் மாதிரி எங்கேயுமே எதையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அட்டகாசமான ஒரு படம் கொடுத்திருக்காரு தனுஷ். இட்லி கடை இந்த ஆயுத பூஜைக்கு வந்த படமா இல்ல காந்தி ஜெயந்திக்கு வர வேண்டிய படமான்னு என்ன கேட்டா நான் காந்தி ஜெயந்திக்கு வர வேண்டிய படம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அகிம்சை, அவ்வளோ பொறுமை, அவ்வளோ நிறுத்தி நிதானமா ஸ்கிரீன் பிளேவை தடவி கொடுத்து நம்ம கிட்ட தட்டுல வச்சு கொடுக்குறாங்க. இது உண்மையிலேயே பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, ஒரு சினிமாக்காரனாவும் சரி ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. இந்த படத்துடைய எல்லா கதாபாத்திரங்களும், அதாவது தனுஷ் தவிர அருண் விஜய் அவர்களாகட்டும், சத்யராஜ் சார் ஆகட்டும், இன்னும் எல்லா கதாபாத்திரமே கொடுத்த வேலையை கச்சிதமா செஞ்சிருக்காங்க. பட் இது எல்லாம் தாண்டி ஜிவி பிரகாஷ் அவருடைய இசையமைப்பு அந்த பிஜிஎம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அழகா என்ஹான்ஸ் பண்றாரு. ஜிவி எப்போதுமே இந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த ஆடியோவை எங்கெங்கெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகாம கொண்டு போகணுமோ அதை கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி பண்றதுல அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த கதையை ஒரு பிளாட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வயசான அப்பா அம்மா அற்புதமா இட்லி கடை வச்சிருக்காங்க. அந்த இட்லி கடையை பிரான்ச்சைஸ் எடுக்கணும்னு மகன் நினைக்கிறார். அதாவது ராஜ்கிரனோட மனைவி டெய்லி காலையில எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய் அற்புதமான ஒரு இட்லியை சமைச்சு அந்த இட்லியை சர்வ் பண்ற விதத்துல இருந்து அந்த இட்லிக்கு அவங்க செய்யற சட்னியில இருந்து எல்லாமே ஸ்பெஷலா இருந்தது. அந்த இட்லி கடையை பிரான்ச்சைஸ் எடுக்கணும்னு நினைக்கிற அந்த தாட் இருக்குல்ல, அது எப்படி எல்லா கடைக்கும் நானே போய் குக் பண்ண முடியுமா அப்படிங்கிற அப்பா கேரக்டர் கேட்க, குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை விட்டுட்டுருங்க, நான் வெளிநாட்டுக்கு போறேன் இல்லை வெளியூருக்கு போறேன்னு கிளம்புறாரு தனுஷ். அங்க சத்யராஜ் சாரோட ஒரு காம்பினேஷன் நடக்குது. அங்க ஒரு பயங்கரமான மேஜிக் பண்ணி வேற வேற லெவல்ல குக் பண்ணி அசத்தலான ஒரு பல மிரட்டலான விஷயங்கள்லாம் செய்யும் போது சத்யராஜ் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகளையே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர்றாரு. அந்த சமயத்துலதான் ஒரு போன் கால் வருது. ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பா ராஜ்கன் அவர்கள் இறந்துடுறாரு. சோ இப்ப நெக்ஸ்ட் ஆஃப் என்ன நடக்க போகுது? அந்த இட்லி கடையோட பிரான்ச்சைஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்து நடத்துறாரா? ராஜ்கரனுடைய ஆசைகள், மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பக்காவா முடிக்கிறாரா தனுஷ்? அருண் விஜய் இன்னொரு பக்கம் தன்னுடைய தங்கச்சிக்காக தனியா போராடிட்டு இருக்காரு. இது எல்லாமே கோர்வையா ஒன் பை ஒன்னா அழகா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போயிருந்தாலும் கூட செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டா தொங்குது. என்னன்னா சுத்தின இடத்தையே சுத்தி சுத்தி எங்கேயோ ஸ்டக் ஆன ஃபீலிங் நமக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் லைட்டா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த கான்சன்ட்ரேஷன் செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு சில இடங்கள் லைட்டா கோட்டை விட்ட மாதிரி தோணினாலும் கூட தூக்கி நிறுத்துற சில பஞ்ச் டயலாக் மூலியமா தனுஷ். ஏன்னா அம்மா அப்பாவோட வேல்யூஸை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத அட்டகாசமான ஒரு பஞ்ச் டயலாக்ல ஒட்டுமொத்த தியேட்டரும் கிளாப்ஸ் பண்ற அளவுக்கு அந்த டயலாக் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு அண்ணாமலை படத்துல செகண்ட் ஹாஃப்ல ரஜினி சார் எப்படி அழகா என்ஹான்ஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டுவார்ல, அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இந்த படத்துல இருந்தது. ஆனா தனுஷ் அந்த அளவுக்கு கொண்டு போகாம அப்படி தட்டி கொடுத்து தடவி கொடுத்து டக்குன்னு வெளியில சீக்கிரம் கிளைமாக்ஸ் முடிச்சிட்டாரு. சோ அண்ணாமலை பில்டப் அளவுக்கு வேணுமா அப்படின்னு சில பேர் கேட்டா, சில பேர் ஆமா அப்படி பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இல்ல இதுதான் கரெக்ட்னு சொல்றாங்க. இந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் உங்ககிட்டயே ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல விட்டாலும் கூட இந்த படத்துக்கு மார்க் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எங்க டீமை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான் உண்மையான கருத்தா நாங்க பதிவு பண்றோம். இதெல்லாம் தாண்டி தனுஷோடைய இந்த படம் ஃபேண்டாஸ்டிக்கான இட்லி கடையான்னு பார்த்தா, இட்லி கடை மிஸ்ஸிங் எ ஸ்மால் வடை அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை தியேட்டர்ல போய் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டு நீங்க ரிவ்யூல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய், டேக் கேர், see you.